தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. என்ன நீங்க பார்த்து எப்படி பிரமிச்சீங்களோ அதே மாதிரி தான் நான் கூட இருக்கிறனால இன்னும் பெருமையா இருக்கு. அது வந்து இந்த மாதிரி தன்னுடைய இசை வெளிப்பாட இப்படி பக்தியில கொண்டு வந்து எல்லாரும் பாடணும் அப்படிங்கிற லெவலுக்கு தமிழால சுத்த தமிழால தமிழ் இசையிலால அது பின்னால வரக்கூடிய சந்ததிகளுக்கு எப்படி இந்த பாடல்கள் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தனக்குள் ஏற்பட்ட எண்ணத்தை அவர் கொண்டு வந்திருக்காங்கிறது பெரிய பெரிய விஷயம். எனக்கே அண்ணனா தம்பியா இருந்த கூட பக்கத்துல எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவர் கூட பிறந்திருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய உயர்வுல எண்ணத்திலையும் இசையிலையும் உயர்ந்து இருக்கிறார். அவர் பாராட்டுறதுக்கு இல்ல கும்பிட்டுட்டே தான் இருக்கணும். ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர். இது போன்ற ஒரு தயாரிப்பு பிரமிக்க வைக்கதான் நீங்களே சொல்லியிருக்கீங்க. எப்படி உருவானதுன்னு உங்கள்ட்ட சொல்ல முடியுமா சார்? சமையல் பண்ணும்போது நீங்க அரிசியை களையணும், கல்லெல்லாம் எடுத்து போடணும், அரிசியை கழுவி வைக்கணும், காய்கறி வெட்டி வைக்கணும், இவ்வளவு வேலை இருக்கு இல்லையா? இதே மாதிரிதான் எல்லா வேலையும் இப்படித்தானே. உங்களுக்கு நீங்க எழுதுறதுனா திங்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பண்ணுவீங்க. அவருக்கு இசைங்கிறது பிறவிலே வந்தது. பேசுற இப்ப பாட சொன்னா புதுசா பாட்டு பாடுவார், புதுசா பாட்டு சொன்னா எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு கிடைக்க முடியாத ஒரு மாணிக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். உணர்ந்த வரைக்கும் கூட இருந்தது. இன்னைக்கு கிளாசிக்கலை பத்தி மட்டும் பேசுங்க, தனியா பேட்டி கொடுங்க, உங்களுக்கு வர்றேன் நான். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை மட்டும் பத்தி பேசுங்க. ஏன்னா இது பண்ண முடியாது. ஏன்னா கிளாசிக்கல் மியூசிக்ல வந்து நம்ம பிற்காலத்துக்கு அமையணும்ன்ற எண்ணத்தோடையும் சேர்த்து பண்ணிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த வார்த்தைகளின் அர்த்தம் மாறாமல் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த சொற்றொடர்களே அவர் பண்ணிருக்காருங்கிறது பெரிய விஷயம். அதை உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். பல பாடு திருப்பள்ளி எழுச்சினா பாடுறாங்க. அது அந்த பாணிலே அந்த கல்ச்சர் விலகாம கொண்டு போறதுக்கான வழியை அமைச்சிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கணும் ஜனங்கள். தான் விஷயம். திருவண்ணாமலைக்கும் அவருக்குமான கனெக்ட் நிறைய பேசியிருந்தாரு. இந்த பாடல் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இது போன்ற பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இன்னும் அவருக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, காட்ட மாட்டார். அது வெளிவரும்போது தான் தெரியும். படிச்சு காட்டுறாரு. அப்போ படிச்சு ரசிப்போம். கொஞ்சம் ஹார்டா இருக்க படிக்கிறதுக்கு அதான அந்த இலக்கண சுத்தத்தில் வர்றது அந்த அப்படிதான் வரும் அப்படிங்கிறது. அப்புறம் அதை பிரிச்சு பாடி காட்டினா நமக்கு புரியும். இப்போ எந்த விஷயமும் எடுத்துக்கல, பெரியவர்கள் எழுதுனதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அது அந்த சொற்றொடர்களை எந்த இடத்துல பிரேக் பண்ணி பார்த்தா பொருள் வருமோ அதெல்லாம் புரியும். அது மாதிரி உயர்ந்த தன்மையில் அந்த காலத்தில் இருந்த தன்மையில் ஒரு இலக்கண பிழை இல்லாமல் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி இசையமைச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிற்கால இளைஞர்களும் கேட்க வண்ணம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் அண்ணம் பண்ணிருக்காங்க. இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பேட்டி ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம தனியா. ஒரு பாடி நிறைய பார்த்திருக்கோம். இன்னைக்கு அந்த சொற்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து எவ்வளவு. ஆமா, ரொம்ப. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதேதான். நானும் ஒரு ரசிகனா தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அவர் தம்பியா நினைக்கவே இல்லை. ஐயோ எங்க அண்ணனா இப்படின்னு எனக்கு காலரை தூக்கி விட்டுருக்க அளவுக்கு. ஆமா, நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இல்ல அது பேசிட்டோம். இது ராஜா சார் கூப்பிட்டு இந்த மாதிரி அவருடைய பள்ளி எழுச்சி பாவை பாடல்களுக்கு மெட்டமைச்சு ரெக்கார்டிங் பண்ண சொன்னாரு. ஸோ அது ஒரு 2 வருஷம் ஆச்சு முடிஞ்சு வெளியில வர்றதுக்கு. அதுக்கு அவரே இசையமைத்து ஆர்கெஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்காரு. ஒரு 30 பாடல்கள். பாடல்கள் மட்டும் இல்லாத ஆன்மீக அவருடைய அந்த ரிலேஷன் குறித்தும் பேசியிருந்தாரு. திருவண்ணாமலை அவர் போறது குறித்தும் அந்த பயணம் குறித்தும் பேசியிருந்தாரு. அது எப்படி, ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய புது தகவல்களா இருந்துச்சு. அது அவர் சொல்லிட்டாரு. இல்ல இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? இது இல்ல ரொம்ப ஒரு பூரிப்பா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படிதான் இருந்தது. ஆமா, அது வெளியில சொல்றபடியான அனுபவம் இல்ல, ரொம்ப பர்சனலான ஒரு அனுபவம். அது வெளியில எவ்வளவு சொன்னாலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. அதனால ரொம்ப ஒரு பெரிய அப்லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். உணர்வுபூர்வமா ரொம்ப ஒரு அப்லிஃப்டிங். அது அவர் தான் தீர்மானம். என்ன, நான் ஒன்றும் தீர்மானம். தேங்க்யூ. அவரோட இணையணும்னா அது அவர்கிட்ட இருந்து தான் வரணும் சார். ஆமா இல்லையா? அவர் தானே ராஜா. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.